வணக்கம் ஃபோக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி பேரு த சாம்சங் ரிடக்ஷன். வாங்க இந்த மூவியை டக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கையில கன்னோட ஒரு ஒய்ஃபையும் அவங்க ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கவங்களையும் கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை கோர்ட்ல காட்டுறாங்க. அவர் நான் கொலை பண்ணலன்னு சொல்லியும் போதுமான எவிடன்ஸ் இருக்கிறதுனால அவரை தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. இந்த ஜெயில விட்டு யாரும் தப்பிச்சு போனோன்னே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜெயிலுடைய சுத்து வட்டார அளவும் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கடுமையான தண்டனையும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஜெயிலுக்குள்ள ரெட்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. இவர் சின்ன வயசுல பண்ண தப்பால 50 வருஷத்துக்கு மேல இந்த ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இவரு நினைச்சா இந்த ஜெயிலுக்குள்ள என்ன வேணா உள்ள கொண்டு வர முடியும். ஹீரோ தன்னை பாதுகாக்கிறதுக்காக ரெட்டு கிட்ட ஒரு குட்டி சுத்தியும் அது மட்டும் இல்லாம ஒரு ஹீரோயின் போஸ்டர் அவர் ரூம்ல ஒட்டுறதுக்காகவும் கேக்குறாரு. ரெட்டும் இந்த குட்டி சுத்திய வச்சு என்ன பண்ற போறான்ட்டு ஈஸியா வாங்கியும் கொடுத்துறாரு. நம்ம ஹீரோ வெளி உலகத்துல பேங்க்ல வேலை செய்யறவன். நம்ம ஹீரோக்கு பேங்க் பத்தின எல்லா நாலேஜுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயிலோட வார்டன் லஞ்சம் வாங்கி போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த வார்டனுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. அவருக்கு தைரியத்துல வார்டன் நிறைய லஞ்சம் வாங்குறாரு. எல்லா லஞ்சத்துல இருந்தும் அவர் தப்பிச்சும் போறாரு போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாம. இதனால நம்ம ரெட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாரு, நீ ஏன் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற? உன்னோட திறமையான ஆளுங்களா வெளியே இருப்பாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ மாட்டதா போற அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. நம்ம ஆளு ரெட்டை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு, என்னதான் ஆனாலும் அப்படியே போலீஸே கண்டுபிடிச்சாலும் நானும் வார்டனும் மாட்ட மாட்டேன். ஏன்னா நான் வெளி உலகத்துல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த அக்கௌண்ட்ல இருக்க பர்சன் இன்னும் இந்த உலகத்துல பிறக்க கூட இல்லை. ஆனா அந்த பர்சனுக்காக நான் பாஸ்போர்ட்ல இருந்து பர்த் சர்டிபிகேட் வரையும் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். சப்போஸ் போலீஸ் அதுக்குள்ள கண்டுபிடிச்சா கூட நம்ம வார்டன் மாட்ட மாட்டாரு, அந்த ஃபேக் அக்கௌண்ட் தான் மாட்டோம். ஆனா நம்ம வார்டனுடைய வேலை இந்த ஜெயில விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல ஒரு சைனை மட்டும் போட்டா போதும், அவருக்கு வாங்கின எல்லா லஞ்ச பணமும் அவர் பேருக்கே வந்துரும்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ரெட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ரொம்ப பெரிய அறிவாளிடா, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சில வருஷம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு 23 வயசு பையன் அந்த ஜெயிலுக்கு வரான். அவன் சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு இந்த ஜெயிலுக்கு வந்ததாகவும் சொல்றான். நம்ம ஹீரோக்கு இந்த பையனை பிடிச்சிருது. ஜெயிலுக்குள்ளேயே படிச்சு டிகிரி வாங்குறதுக்காக இவனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையன் ஒரு கதை சொல்றான். இந்த மாதிரி நான் இன்னொரு ஜெயில இருக்கும் போது என் கூட ஒரு ஜெயில்மேட் இருந்தான். அவன் ஒரு சைக்கோ கில்லரா இருந்தான். தன் சந்தோஷத்துக்காக மத்தவங்க எல்லாரையும் கொல்ற மாதிரி ஆளா இருந்தான். அப்போ அவன் ஒரு கொலையை பத்தி சொன்னான். அது என்னால பொறுத்துக்கவே முடியல. இந்த ஆள் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்ததாகவும் அந்த வீட்டுடைய ஓனர் இவனை ரொம்ப அடிமைத்தனப்படுத்தினதுனால கோபம் வந்த இவன் ஒரு நாள் அந்த ஓனர் ஒரு பொண்ணோட சந்தோஷமா இருக்கும் போது துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டானா. அதனால இவனுக்கு பதிலாக ஒரு பேங்கரை பிடிச்சி ஜெயில போட்டதுக்காகவும் அவன் சொல்றேன்ட்டு இவன் சொல்றான். கேட்ட நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே நான் இந்த கொலையை பண்ணலன்னு கோர்ட்ல சொல்லும் போது இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவர் உள்ள தள்ளிட்டாங்களே தவிர அவர் என்ன சொல்ல வராருன்னு யாருமே கேட்கல. உடனே நம்ம ஹீரோ வார்டன் கிட்ட போயிட்டு இந்த கொலையை நான் பண்ணலன்னு அப்பவே சொன்னேன், எனக்கு பெயில் வாங்கி கொடுங்க, இவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது வார்டன் தன்னுடைய லஞ்ச சுயநலத்துக்காக ஹீரோவை வெளியே போக விடாம தடுக்கிறான். அதுக்காக ஆதாரமா இருக்க அந்த 23 வயசு பையனையும் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி அவனையும் கொன்னுடுறாங்க. அது கேள்விப்பட்ட ஹீரோ ரொம்பவே கவலைப்படுறான். அன்னைக்கு நைட்டே வார்டன் ஹீரோவை கூப்பிட்டு திருப்பி இன்னொரு லஞ்ச கணக்கா அவருடைய நோட் புக்ல எழுத சொல்றாரு. அது எழுதி முடிச்சக்கு அப்புறம் என் ஷூவை பாலிஷ் போட்டு போ, நீ அதுக்கு தான் லாக்கின்ற மாதிரியும் அவனை பேசிட்டு போயிடுறாரு. வார்டன் சொன்ன வேலையை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கம்முன்னு செஞ்சுட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அன்னைக்கு மறுநாள் காலையில எல்லாரையும் தன்னோட செல்லை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த செல்லை விட்டு வெளியவே வர மாட்டான். வெளியே வரியா இல்ல நான் வரவான்னு ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளே இருக்க மாட்டாங்க. இது தெரிஞ்ச வார்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டான ரெட்டை கூப்பிட்டு, நீங்க 2 பேர் தானே எப்பவுமே ஒன்னா இருப்பீங்க, அவன் எப்படி தப்பிச்சு போனான் சொல்லுன்ட்டு அந்த சைட்ல இருந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி ரெட்டு மேல அடிப்பாங்க. ஒரு ஸ்டோன் நம்ம ஹீரோ ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த போஸ்டரை கிழிச்சுக்கிட்டு அந்த சைட்ல போய் விழுவாங்க. உடனே வார்டன் அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு பார்த்தா அந்த சைட்ல ஒரு குழியே நம்ம ஹீரோ தோண்டி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச வார்டன் அங்க இருக்க போலீஸ் எல்லாம் எச்சரிக்கை பண்ணி அவரை பிடிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அந்த போலீஸுக்கு எல்லாம் அவரை தேடி போகும்போது கிடைச்ச பொருள்லாம் வந்து அந்த சுத்தியும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும். ஹீரோ அன்னைக்கு நைட் வார்டன் பார்க்காத போது அந்த புக்கை மாத்தி வச்சதும் அந்த ஷூவை பாலிஷ் போடுற மாதிரி போட்டு அவரே போட்டுட்டு வந்ததும் அந்த வார்டனுக்கே தெரியாது. நம்ம ஹீரோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு பேங்குக்கு போய் அந்த ஃபேக் அக்கௌண்ட்ல சைன் போட்டு அவர் அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரர் ஆயிடுறாருங்க. வார்டன் இதுவரையும் வாங்கின லஞ்ச குற்றங்கள் எல்லாம் ஃபைலா மாத்தி இதை போலீஸுக்கு கொரியர் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த பேங்க்காரங்க கையிலே நம்ம ஹீரோ கொடுத்துட்டு வந்துடுறாரு. போலீஸ் வார்டன் அரெஸ்ட் பண்றதுக்காக மறுநாள் காலையிலேயே வந்துடுறாங்க. அவமானம் தாங்க முடியாம வார்டன் தன்னைத்தானே சுட்டு செத்துடுறான். நம்ம ஹீரோ தப்பிச்சு போன கொஞ்ச நாள்ல ரெட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல நீங்க எப்போ ரிலீஸ் ஆகுறீங்களோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு வாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்த ரெட்டுக்கு நம்ம ஹீரோ தான் எழுதியிருப்பான் அப்படின்ட்டு அப்பதான் அவர் நிம்மதியா வராரு. அவன் சேஃபா தப்பிச்சிட்டான். ரெட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல அந்த ஐலாண்டுக்கு போறாரு. அங்க ஹீரோவை பார்த்துட்டு 2 பேருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோடு இந்த படம் முடியுது. இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.